Hi friends and relatives. இது வந்து இயற்கையா முளைச்சிருக்கக்கூடிய காளான், மழை காலத்துல வரக்கூடிய காளான். இது நல்ல காளான். இது வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இது எந்த இடத்துல முளைக்குதோ அந்த இடத்துல திரும்ப திரும்ப முளைச்சிட்டு இருக்கும். இது நான் 2-3 டைம் இதே இடத்துல வந்து பறிச்சிட்டேன். டெய்லிக்கு 1-2 வந்துரும். இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம கழுவி எடுத்துட்டோம். இதனுடைய நல்ல காளான்ங்கிறது மேலே வளவளப்பு தன்மையோட இருக்கும். நடுவுல வந்து Black-ஆ இருக்கும். பின் சைடு நல்லா வந்து ஒயிட் பியூர் ஒயிட்டில் இருக்கும். ஒரே நாள் தான் காளான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பூச்சி வச்சிரும். இந்த மாதிரி தண்டை பிரித்து எடுத்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன பூச்சி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து எப்படி சமைக்கலாங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் இப்போ ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு வரமிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்க விடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டேன். இதோட காளானையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடணும். இப்போ இதோட வந்து நம்ம ஒரு 100 ml தண்ணி வந்து விட்டுக்கலாம். நல்லா வந்து வேகணும் காளான். இந்த மாதிரி தண்ணி விட்டு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடணும். சிம்மில் வச்சு நல்லா வேகணும். தண்ணி இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதோட வந்து சாதத்தை சேர்த்து கிளறிடலாம். நம்ம இதே மாதிரியும் செய்யலாம். நீங்கள் வந்து குருமா மாதிரி செய்யலாம், பிரியாணி பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லது இந்த காளான். நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய காளான். கிடைச்சிதுன்னா வந்து எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.